மனுஷியாக பிறந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே ஐயோ என்னோடய வருத்தம் தீரவே தீராதா, இந்த கஷ்டத்தோடே தான் நான் இருக்கணுமா அப்படின்னு மருகி போகக்கூடிய துக்கம் அதிகமாக போகக்கூடிய டயங்கள் உண்டு. அந்த நேரத்தில் மகா திரிபுர சுந்தரி சாப விமோச்சன மந்திரம் இதில் தரப்போகிறேன். இது என்ன அப்படின்னா, நாம் எத்தனை ஜென்மத்தில் என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவம் சாபம் கோபம் எல்லாத்தையும் நீக்கி நமக்கு இருக்கிறதுக்குள்ளே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியான ஒரு அபூர்வமான மகா திரிபுர சுந்தரியினுடைய ஒரு ஆச்சரியகரமான ஒரு ஸ்லோகம் இது. இதை எல்லாருக்குமே சொல்ல முடியணும் அப்படிங்கிறதுனால வார்த்தையாக நான் சொல்கிறேன். நீங்கள் எதனா பேப்பர்கள் இருந்தால் கூட எடுத்து எழுதிக்கோங்க. பெரிய கஷ்டம் வந்தவா தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகணும் தாயே அப்படின்னு வேண்டிண்டு சரணம் அடைஞ்சு அந்த மகா திரிபுர சுந்தரியை நாமெல்லாம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி சந்தோஷம் அடைவோம், பயன்பெறுவோம். இப்போ இந்த ஸ்லோகத்தை இதில் தரேன். திரிபுர சுந்தரி ஸ்லோகம். சிந்தயந்தே எழுதிக்கோ கொஞ்சம் டைம் கொடுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் பயன் அடையணுங்கிற எண்ணத்தில் தான். சிந்தயந்தே எழுதிட்டாங்களா? சைதன்ய ரூபா ஒரு வார்த்தையை ரெண்டு தடவை சொல்கிறேன் எழுதிக்கிறதுக்கோசரம். சைதன்ய ரூபா பிரம்ம பீஜம் ஆனந்த கந்தாம் பிரம்ம பீஜம் ஆனந்த கந்தாம் சர்வாந்தராம் ச சர்வாந்தராம் ச சேதயந்தி சேதயந்தி தாரயந்தி தாரயந்தி தாமந்த்ரஜாலம் தாமந்த்ரஜாலம் சேதயந்தி மறுபடியும் சேதயந்தி சேதயந்தி பிரகிருதி புருஷ பிரகிருதி புருஷ பீஜமகிலம் பீஜமகிலம் சஞ்சீவனி சஞ்சீவனி மந்த்ர மந்த்ர யந்த்ரோகேனனி யந்த்ரோகேனனி
सर्वमन्त्र शाभ विमोचयन्ती இதான் மந்திரம். இதை 2 டைம் சொல்லணும். இந்த மந்திரத்தை 2 டைம் சொல்லணும். இது சொல்லிகிட்டே வர 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 எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நல்ல மளமளன்னு நிவர்த்தியாகி மனசுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயம் நாம் அடையலாம். பாவம் பண்ணாதவா யாருமே இல்லை. எல்லா மனுஷாலும் பாவமோ புண்ணியமோ ஏதோ பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதுவும் இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு உண்டான பலன்கள் அடுத்த பிறப்பில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பிறப்பில் நம்ம நல்லவளோ கெட்டவளோ நமக்கு தெரியாது. போன பிறப்பு அதுக்கு முற்பிறப்பில் எப்படி இருந்தோம்னா நமக்கு தெரியாது. எந்த பாவமோ எந்த சாபமோ எந்த கோபமோ எல்லாம் நிவர்த்தியாகி லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.